அதாவது மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையோடு நிறைவு பெறுகிறது. அதில் பீகார் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடுவதற்கு நிதிஷ்குமார் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பிறகு நிதிஷ்குமார் பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் எனவும், மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் மத்திய அமைச்சராக கூடும் என்கிற ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மையில் தான், அதாவது கடந்த நவம்பர் மாதம் தான் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து தொடர்ச்சியாக 11வது முறையாக நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக பதவியேற்றார். அப்படி இருக்கும்போது இன்னும் 6 மாதங்கள் கூட முழுமையாக நிறைவடையாத சூழலில் அவர் ஏன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற ஒரு பெரும் கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், தன்னுடைய வாரிசான நிஷாந்த் குமார், தன்னுடைய மகன் நிஷாந்த் குமாரை பீகார் முதல்வர் அல்லது துணை முதல்வர் பதவியில் அமர வைக்க நிதிஷ்குமார் விரும்புகிறார் எனவும், அதற்கு வழி ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் பதவியை தான் ராஜினாமா செய்துவிட்டு மத்திய அமைச்சராகிவிட்டு தன்னுடைய மகனை முதல்வராகவோ அல்லது துணை முதல்வராகவோ ஆக்க நிதிஷ்குமார் முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நிதிஷ்குமார் மத்திய அமைச்சராக போகிறார் என்று வரக்கூடிய தகவல் இது முதன்முறை அல்ல. 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே யார் அடுத்த மத்திய அமைச்சராக வரப்போகிறார்கள் என்ற ஒரு யூகம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது நிதிஷ்குமாரும் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மத்திய அமைச்சராக போகிறார் என்று அப்போதே ஒரு செய்தி வெளியானது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த பரபரப்பு செய்தி தற்போது மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமாரை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பீகாரில் ரயில்வே துறை அமைச்சர் உட்பட பல்வேறு முக்கியமான மத்திய அமைச்சராக பதவி வகித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த சில நாட்களாகவே பீகார் அரசியலில் ஒரு ஒரு வெளிப்படையாக அல்லாமல் திரைமறைவில் பேசப்பட்ட ஒரு விஷயம், நிதிஷ்குமார் தனக்கு அடுத்தபடியாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவராகவும் அதே போல தன்னுடைய வாரிசாக தன்னுடைய மகன் நிஷாந்த் குமாரை கொண்டு வர நினைக்கிறார், கட்சியினரும் அதனை விரும்புகிறார் என்று ஒரு செய்தி தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நிதிஷ்குமார் தற்போது மாநிலங்களவைக்கு தேர்வாக போகிறார். அதற்கு ஏற்றாத வகையிலே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்று வெளியாகி உள்ள செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளை இந்த பரபரப்பு செய்தி வெளியாகி இருப்பது போல அவர் மாநிலங்களவைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாரா இல்லையா என்பதை பொறுத்து இந்த கேள்விக்கு முழுமையான ஒரு விடை கிடைக்கும். ஒருவேளை அவர் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பின்னர் ஒருவேளை பாஜக முதல்வராகிவிட்டு தன்னுடைய மகன் நிஷாந்த் குமார் துணை முதல்வராக ஆவார் என்றெல்லாம் கூட செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி பீகார் அரசியலை மையமாக கொண்டு தற்போது மீண்டும் இந்த பரபரப்பும் சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.